இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதாண்டா நான் தலையா அழைச்சுக்கிட்டேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கே அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிற நாம கொஞ்சம் அடங்கி தாண்டா போகணும். என்னமா பேசுற நீ? அடங்கி போகணும்னு சொன்னா தலைமையில ஏறி மிதிக்கிற வரைக்கும் அடங்கி போக சொல்றீங்க. அண்ணன் செஞ்சதுல இப்ப என்ன தப்பு? அவங்க எல்லாம் சொத்து சுகம் உள்ளவங்கடி. அவங்க நினைச்சா நியாயத்து கூட தப்பாக்கிட முடியும். நமக்கு சொத்து சுகந்தாமா இல்ல, மானம் கூடவா இல்லாம போயிடும். வேலைக்கு வேண்டாம்னா சொல்லிட வேண்டியதானே. சரி, இதுக்காக நீங்க ஏன் சண்டை போட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. இதுவரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இப்பதான் சரியான விரோதியை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு தேதி வச்சு மட்டும் இருந்தா 10 நாள் டயர் இருக்கிற மாதிரி பாத்துக்க. நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. எனக்கு தெரியாதா? பெரியவங்க யாரும் வரலையான்னு கேட்டா கொஞ்சம் பக்குவமா பதில் சொல்லிங்க. சந்திரா ஏறு. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. புறப்படும் போது இவன் குறுக்க வர்றானே. அந்த குடிசையை பிரிச்சு எரிஞ்சு நம்ம காருக்கு ஒரு ஷெட் போட சொல்லுன. இல்லன்னா காரால ஒரே இடி அந்த கேட்டை நொறுக்கி தள்ளு. உயர்ந்த கோபுரங்கள், தாழ்ந்த குடிசைகள். அப்பா, நாங்க திரும்பி வரதுக்குள்ள அதுக்கு வெள்ளை அடிச்சு கொஞ்சம் சுத்தப்படுத்த சொல்லுங்க. ஏமாமா மரத்து மேல ஏறிக்கிட்டீங்க? நான் காரணமா தான். நீங்க இறங்கி வாங்க. நான் வரல, நீ போ. வேண்டா, வண்டி ஓட்டும் போது 4 சக்கரத்திலையும் எலுமிச்சை மரத்தை வச்சு ஏத்து. ஏன் எம்எல்ஏ ஏத்துற? இப்படியே போ. உன்னை ஆஸ்பத்திரியில வந்து பாக்குறேன். விட்டுடுன்னு பாவம் பழைச்சு போட்டு. என் தங்கச்சிக்காக உன்னை விடுறேன். இல்லனா இப்படி ஏத்துவியா? போடா. ஏன் இப்படி விடுதடிச்சு ஓடியார? கண்டம் தப்பிச்சு வந்திருக்கிறேன். காரா ஓட்டான். அதுவும் சவுந்தராவை பக்கத்துல வச்சுக்கிட்டு காரே கண்ணு தெரியல. ஏன்யா? புழுதி கிளப்புறான். 10 இவன் வேற பாய கிளப்புறான். பாருங்க, மொத்தத்துல உங்க டிரைவர் சரியில்லை. அது என் மகையா. அதனாலதான் சொல்றேன் அவன் சரியில்லைன்னு. 10 வருஷமா நீங்களும் பஞ்சாயத்து போட பிரசிடண்ட் ஆடுறது என்ன பிரயோஜனம்? நம்ம சொந்த கார் வாங்கியாச்சு. அது ஒழுங்கா போறதுக்காவது ஒரு புது ரோடு பணம் வேணா? ஏங்க, இப்ப பல்லாங்குடியில கவடையை போட்ட மாதிரி உடக்கம் கொடுக்கல இப்படி போச்சுன்னா வண்டி அச்சு உடைஞ்சிடாது. என்னையா வளர்ற? காருக்கு எதையா அச்சு? ஐயோ, நான் வில்லு வண்டியில போயே பழக்கம், அதனால சொல்றேன். அந்த பாஷையில சொல்றேன். இப்ப காருக்கும் கீழே ஏதோ ஒன்று இருக்கும்ல, அது உடைஞ்சிடாதா? பண்ண நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கும் போதே ரோட்டை போடுற மாதிரி போட்டு, கல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு, தார ஊத்துற மாதிரி ஊத்தி கொஞ்சம் இத்கிஞ்சது. என்னையா சொல்ற? இது தெரியல. நீங்க எல்லாம் ஒரு பண்ண. உனக்கேயா இவ்வளவு அக்கறை? அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு. பண்ண இந்த வருஷம் எலெக்ஷன்ல நான் நிக்கணுமான்னு யோசிக்கிறேன். இவரெல்லாம் எலெக்ஷன் நிக்காம அது ஒரு எலெக்ஷனாரா? நான் என்னங்க பண்ணுவேன்? நீ எல்லாம் சொல்ல வேணாம். தெரியுமா, அந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துரும் போது. அதெல்லாம் அந்த வேலையில நாம கவனிக்க வேண்டாமா? கல்யாணம் அப்புறம் உமக்கு என்ன வேலை? ஏட்டாடே, 10 வருஷமா இவர் உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்த வந்து உட்கார்றது என்னால முடியல. சரியா? முடியல. என்ன பண்ண? இந்த தடவை நீர் நில்லுமே, நானே உங்க ஜெயிக்க வைக்கிறேன். நானா? பெரிய பண்ண என்ன விளையாடுறீரா? உமக்காக தட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி உம படத்தை கண்ணாபுரம் எழுதி சொல்லி இருக்கிறேன். மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு. தென்னை மட்டை, பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க. குட்டையை போடுறதுக்கு உங்க சீட்ல, நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்கார்றதா மாட்டேன். சுடு. இது என்ன நமக்கு புதுசா? வழக்கமா நம்ம பண்ணல. ஊரை கூட்டுங்க, கூட்டி வந்து ஜனங்க மத்தியில நீங்க நிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு. மத்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். ஒரு 25 ரூபா பணம் டெபாசிட்டுக்கு தாங்க. இருக்காதே? அண்ணிட்டு இருக்கா? வாங்கிக்கிறேன். நீ என்னடா காதை பத்திட்டு கையை நட்டிக்கிட்டு பாட போறியா? கொண்டு உன்னை. அவர் நிக்கல, உன்னை கொண்டுடுவேன். அண்ணே, அண்ணே, ஐயா, என்னால அடி வாங்க முடியாது. நீங்க நின்னுருங்க. நீங்க நிக்கிறீங்க. பெரியோர்களே, பொதுமக்களே, உங்க எல்லாருக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பத்தி
அதிகமா ஒண்ணும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பொண்ணு விரிவா எடுத்து சொல்லுவா. ஆமா, அவர் நிக்கிறாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல. பசங்க யாரும் கரெக்டா பண்ணக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும். நம்ம பெரிய பண்ண 10 வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கிறாரு. என்னத்த கிழிச்சாருன்னு கேட்கலாம். ஒண்ணும் கிழிக்கல. ஏன் கிழிக்கலன்னா நீங்க கேட்கல, அவர் கிழிக்கல. அவருக்கு என்ன பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு? யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க, நீ இல்ல போ. நான் பழமொழியை சொல்றேன், சொல்லி செய்வர் சிறியர்னு. இவர் என்ன சிறியரா? பெரிய. அதனால தான் செய்யல. இனிமே தான் கண்டிப்பா செய்ய போறாரு. எலெக்ஷன் டைம் இல்ல, இப்ப சொல்லாம அப்புறம் நாங்க எல்லாம் எப்ப சொல்றது? இத பாருங்க, நீங்க எல்லாரும் பெரிய பண்ண ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே குரலா சொன்னீங்க, கண்டிப்பா செய்வாரு. சின்ன பசங்களா ஜோரா ஒரு வாட்டி கை தட்டுங்க. அப்புறம் என்ன, ஜெயிச்சிட்டீங்க, புறப்படுறது. உங்களை ஏத்து நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குங்க யோகிதை இருக்குது? எனக்கு இருக்கு. யாரப்பா அது? வெளியூரா? உள்ளூர? மாணிக்கம், இவரை எதுக்குறேன்னு சொல்றிய? உனக்கு பயமா இல்ல? கெட்டு போறதுக்கு பந்தயம் கட்டுறியாப்பா? போ. என்ன சொல்ற நீ வழக்கத்துக்கு விரோதமா? தேர்தல்ல இவரை எதிர்த்து நிக்கிற யோகிதை எனக்கு இருக்குன்னு தமிழ்ல தான் சொல்றேன். யோகிதை மாத்திரம் இருந்தா போதுமா? இவரை எதுக்குறது வழக்கம் இல்லப்பா. அப்படின்னா வழக்கப்படி அவர் தான் எலெக்ஷன்ல நிக்கணும், வழக்கப்படி அவர் தான் ஜெயிக்கணும், வழக்கப்படி அவர் தான் பிரசிடென்ட் ஆகணும். இவர் தான் பிரசிடென்ட் ஆயிருக்கணும்னு பட்டம் எழுதி வச்சிருக்கா. இது என்ன எங்க வீட்டு பரம்பரை சொத்தா? உரிமை கொண்டாட? இது எலெக்ஷன். இந்த முறை நான் எதிர்த்து நிக்க தான் போறேன். தேர்தல்ல பணத்தை போடாத. அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு, எதிர்பார்க்கலாம். உரத்தை இங்க போட்டிருக்கையா. ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்கும் இல்ல? பாத்துக்குவோம். தம்பி, உனக்கே ஊர் பொல்லாப்பு, நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது? அண்ணே, இது ஜனநாயக காலம். எலெக்ஷன்ல யாரு வேணாலும் யாரையும் எதிர்த்து நிக்கலாம். மைக்க மூடுங்க. சில விஷயம் எல்லாம் வெளியே கேட்க கூடாது. 25 ரூபாய் பணம் வச்சிருக்கிறவெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணுமா? இல்ல, இவரை எதிர்த்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டல? ஆமா ஆமா, எதிர்த்து நிக்க நான் போறேன். நில்லுப்பா, உன் ஓட்டே உனக்கு விட போறதில்ல. கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற. சின்ன பண்ண என்னையா இது? இவனை போய் பெருசா மாச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பழப்படியா? பெரிய பண்ண, சின்ன பண்ண, சின்ன பண்ணையா? பேசாம போய்யா. நான் கேட்கிறேன், தேர்தல்ல ஐயாவை எதிர்த்து நிக்க இவனுக்கு என்னடி யோகியதை இருக்கு? நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோதான் இவனை இப்படி தூண்டி விட்டுருக்காங்க. யாரும் தூண்டி விடல, எனக்கு சொந்த புத்தி இருக்கு. நானா தான் நிக்கிறேன். சொந்த புத்தி உள்ளவன் இப்படி ஒரு முடிவுக்கு வர மாட்டான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, பேசாம வாபஸ் வாங்கிக்க சொல்லு. வாபஸ்? எதுக்காக வாபஸ்? இங்க பாரு, பண்ணையாரு இந்த ப்ரோனோட்டை என் கையில கொடுத்து, டே ஐயா கண்ணு, நீ பணமே கொடுக்க வேண்டாம், எல்லா கடனும் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த பெருந்தன்மை எவனுக்கு நீ வரும்? விஷயம் புரியுதா? என்ன வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து அப்பாவை தூண்டி விட்டு இருக்காங்க. அவங்களையும் பகச்சுக்கிட்டு உங்க அப்பாவையும் பகச்சுக்கிட்டு இந்த தேர்தல்ல நீ நிக்கணுமா? வேண்டாயா, பேசாம வாபஸ் வாங்கிடு. நம்ம கணவெல்லாம் தீர்ந்துடும். அறவயிறு கஞ்சியாவது நிம்மதியா குடிக்கலாம் ஐயா. நீ சும்மா இரு. காலம் பூரா அவங்க கிட்ட அடிமையா இருந்து இருந்தே அப்பா ரத்தத்துல அடிமை புத்தி ஊறி போச்சு. கொஞ்சமாவது சுதந்திர மனப்பான்மை இருக்கா? ஏன்பா அண்ணன் எதிர்த்து நிக்கிறது அவங்களுக்கு அவமானமா இருந்தா இந்த தடவை அவங்கதான் பெருந்தன்மையா கொஞ்சம் விட்டு கொடுக்கட்டுமே. இல்ல அவரே நேர்ல வந்து அண்ணன் கிட்ட ஐயா கொஞ்சம் விட்டு குடியான்னு கேக்குறதானே. அவர் என்னமோ நிம்மதியா வீட்டுல படுத்து கிடக்குறாரு, நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அப்பா அண்ணன் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆனா நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தானே. அண்ணன் உட்காந்தா அந்த நாற்காலி ஏத்துக்காதோ? என் மனசு ஏத்துக்காது. இதுக்கு நானும் உடந்தையா இருந்தேன்னு நாளைக்கு ஊர் உலகம் என்னத்தான் பேசும். நான் அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாபஸ் வாங்கிக்க சொல்லு. நான் அவனை கட்டாயப்படுத்தல, நல்லா யோசனை பண்ணி செய்யட்டும். நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அப்ப முடிவை மாத்திக்கிறாப்புல இல்ல? முடியாது. அவன் இந்த முடிவுக்கு வந்துட்டான்னா அப்பா மகங்கிற உறவை அத்து போயிடும். அவன் நான் இந்த முடிவுக்கு தான் வர வேண்டி இருக்கு. ஏன் இந்த அல்ப விஷயத்தை பெருசுபடுத்தி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இது உனக்கு அல்ப விஷயம், ஆனா எனக்கு ஆயுள் உள்ள வரைக்கும் பாதிக்கிற விஷயம். கடைசி தடவையா கேட்கிறேன், இது சுமூகமா தீர்றதுக்கு வழி இருக்குதா இல்லையா? இருக்குமா? இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? சொல்ல சொல்லு. எது வேணும்னாலும் செய்யறேன், என்ன வேணும்னாலும் செய்யறேன். என்ன? இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என் மான மரியாதை விட்டுட்டு இந்த ஊர்ல நான் வாழ முடியாது. அப்பா கையாலே ரெண்டு துண்டா போயிடணும். என்ன சொல்ற? அவர் தோத்துட்டாருன்னா நடக்கக்கூடிய விஷயமாடா. அப்பா நீ வெட்டியில கனவு காண்ற. சரி, நான் தோத்துட்டா ஊரை விட்டு போயிடணும்னு சொல்றீங்க. அவர் தோத்துட்டா என்ன செய்வார்னு சொல்லலையே. அவரையும் ஊரை விட்டு போக சொல்றியா? அவர் என்ன உன்ன மாதிரி பரதேசியா?
அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நிலம் போல எல்லாம் இருக்குது. விட்டு போக முடியுமா? என்னால பாத்துக்க முடியாது.